இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th லெசன் 7th ஸ்டாண்டர்டோட புக்கில் இயல் 2ல் காடுகளுக்கான பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். சரியா? இதில் வந்து நம்ம என்னென்னா, இதில் மொத்தம் ஒரு 30 பெயர்கள் இருக்குது காடுக்கு. 30 பெயர்களில் வந்து இந்த குறிப்பிட்ட பெயர்களுக்கு மட்டும் காடுங்கிற பொருளை தவிர வேறு எந்த சிறப்பான பொருளும் இல்லை. ஸோ அதுக்கு மட்டும் தனியாக நான் ஒரு குட்டி ஷார்ட்கட் போட்டிருக்கேன். மீதி எல்லாத்துக்கும் நம்ம அதோட பொருளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் அதுக்கு ஷார்ட்கட் ரெடி பண்ணல. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஆரணி, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிளியராக இருக்கா? ஆரணி, கான், கானகம், கால், புறவு, கா, தில்லம். இந்த 7க்கும் நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஆரணி பட்டுச்சேலைங்கிறது ரொம்ப ஃபேமஸான பட்டுச்சேலை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஆரணியில் பட்டு சேலை நெய்வதை காண கானகம் வழியே காலுடைந்த புறவியுடன் புறப்பட்டான் கா தில்லையப்பன். ஆரணி அப்படின்னா ஆரணி பட்டு சேலை ஞாபகம் வந்துடணும். ஆரணி பட்டு சேலை வந்து நெய்கிறத வந்து நம்ம இதுவரையும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காண அப்படின்னா கானகம் வழி, அது வழி எப்படி இருக்கான்? கானகமாக இருக்கான், காட்டு பாதையில் போகிறாங்களாம். கால் உடைந்த, போகும்போது தனியாக போக முடியாது, ரொம்ப தூரம் போகிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு புறவியை எடுத்துகிட்டு போகிறாங்க. புறவுன்றதுக்காக புறவின்னு வச்சுருக்கேன். ஏன்னா புறவினா குதிரைன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தை கரெக்டாக நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக புறவின்னு எழுதியிருக்கேன், குதிரைன்னு எழுதாமல். புறவியுடன் புறப்பட்டான். அந்த புறவிக்கு என்ன ஆயிருன்னா கால் உடஞ்சி போயிருக்கு. இருந்தாலும் அதை தான் கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அவன்கிட்ட அந்த கால் உடஞ்ச குதிரை மட்டும் தான் இருக்குது. சரியா? அப்போ காலுடைந்த புறவியுடன் புறப்பட்டான் கா தில்லையப்பன். அவனோட பேர் கா தில்லையப்பன். காங்கிறது நம்ம இனிஷியல் மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த கான்ற ஒரு எழுத்து சொல்லிக்கே வந்து காடுன்னு பொருள் இருக்குது. தில்லையப்பன் வந்து தில்லம். சரியா? இப்போ பார்க்கலாமா? ஆரணியில் பட்டு சேலை நெய்வதை காண கானகம் வழியே காலுடைந்த புறவியுடன் புறப்பட்டான் கா தில்லையப்பன். சரியா? என்ன பார்த்துருக்கோம்? மொத்தம் 7 பார்த்தோமா? ஆரணி, கானகம், கால், புறவு, கா, தில்லம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து காட்டுக்கு அத்தனை பேர் இருந்துச்சுனாலும் இவ்வளோ பேர் எதுக்கு வச்சுருப்பாங்க? கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த பேருக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த பேர் இருந்துச்சுன்னா அந்த காடு இப்படி தான் இருக்கும்னு அந்த பேரை கேட்டோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தோட்டம்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி இந்த காடுகளும் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு பேர் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடர்ந்த காடை வந்து அடவி வல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடர்ந்த காடை வந்து அடவி வல்லை. அடர்ந்த காடு வந்து அடவி வல்லை. அதாவது அடர்ந்த காட்டில் அடவிக்கு சென்றும் விறகு கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்பாங்களாம். அது வந்து ஒரு பழமொழி. அடவிக்கு சென்றும் விறகு கிடைக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அடவிங்கிறது அடர்ந்த காடு வச்சுக்கோங்க, வில்லையா அப்படிங்கிறது வல்லை. அதாவது அடர்ந்த காட்டுக்கு போயிட்டு, அவ்வளோ பெரிய காட்டுக்கு போயிருக்கா, அவ்வளோ நெருக்கமான காடு, அதில் வந்து உனக்கு விறகு கட்டக்கூட கிடைக்கல அப்படின்னு கேட்பாங்க. அந்த இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடவி வல்லை. அருகாமையில் உள்ள காடை வந்து கணையம், மிலை, அரண். அருகாமையில் இல்லை, தப்பாக மிஸ்டேக்காக இருக்குது. இது அரண்மனை காவலில் உள்ள காடு. சரியா? அந்த இடத்துல இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. அரண்மனை காவல், அதாவது அரசு காவலில் உள்ளது. அதாவது சில காடுகள் வந்து அரசரோட காவலில் இருக்கும். அந்த காடுகளை தான் வந்து அரசர்கள் வந்து வேட்டையாடுறதுக்கு இல்லை விளையாட போகும்போது ஏதாவது போட்டிகள் அவங்க அரசர்களுக்குள்ளே நடத்தும்போது வந்து பயன்படுத்துவாங்க அந்த காட்டை. அதனால் அந்த காட்டில் இருக்கிற என்னென்ன இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்றத முத கொண்டு அவங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சேஃபாக போயிட்டு எல்லாம் விளையாடிட்டோ இல்லை பயிற்சி செய்துட்டோ வரதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த காட்டை. அந்த காட்டுக்கு பேர் வந்து கணையம், மிலை, அரண். அதை அரசரோட காடுனா ரொம்ப அது பாதுகாப்பான காடாக இருக்கும். மிலை, அங்கே போயிட்டு விளையாடுவாங்க. கணை, அதாவது அவன் அம்பு தொடுத்த கணையை எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, கணை எய்தாமல் கணையம். ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கணையம், மிலை, அரண். அடுத்து கரடு மேடான வெறும் நிலம். அதாவது காடு அப்படின்னு சொன்னால் பசுமையாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அதாவது ஒன்றுமே இல்லாமல் வெறும் மேடும் பள்ளமாக இருக்கிற ஒரு இடத்த கூட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. காடுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது பொட்டல் காடுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து நம்ம மோஸ்ட்லி பேச்சு வழக்கில் சில ஊர்களில் பேசுவாங்க, பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, வெறும் பொட்டல் காடாக இருக்குது, நிற்க கூட இடம் இல்லை, நிழல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பொற்றைனா கரடு மேடான வெறும் நிலம், அதுவும் காடில் தான் வரும். அடுத்து நீர்வீழ்ச்சியுடைய செழிப்பான காடு வந்து பொழில் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து கிளைமேட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப வெப்பநிலை வந்து அதிகமாகாமல் தட்பவெப்பநிலையே ரொம்ப நார்மலாக இருக்கும். ரொம்ப எழில் கொஞ்சம் கூடிய இடம் தான் வந்து அந்த பொழில்ங்கிற காடு. சரியா? அடுத்து ஆழமான காடு வந்து அழுவும். சில இடத்துல வந்து இந்த காடு எத்தனை அடி ஆழம் வரைக்கும் இருக்குன்னே தெரியல, போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போகவே பயமா இருக்கு. இதோட ஆழமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில காட்டுலலாம். ஸோ அத வந்து அழுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இயற்கையாகவே வழிகளை உடைய காடு வந்து இயவு. அதாவது சில காடுகளில் பார்த்தோம்னா அந்த விலங்குகள்லாம் நடந்து 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 அதனாலேயே சாதாரணமாகவே ஒரு பாதை இருக்கும், நடக்கிறதுக்குன்னு பாதைகளே உருவாகிருக்கும். அந்த இடம் அந்த மாதிரி காடு வந்து இயவு, அப்படி இயற்கையான வழிகளை உடைய காடு இயவு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து முதிர்ந்த மரங்களை உடைய காடு. முதிர்ந்ததை என்ன சொல்லுவோம், முதைன்னு சொல்லுவோம். முதிர்ந்ததை அப்படின்னா முதை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்து முதிர்ந்த மரங்களில் தான் வந்து பழங்கள் இருக்கும் நல்லா. அதாவது நல்ல பெரிய பெரிய மரத்தில் தான் வந்து பழங்கள் வந்து சுவையாக கிடைக்கும். இப்போலாம் சின்ன மரத்துலேயே வந்து காய்க்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் நல்லா வளர்ந்த செழிப்பான மரத்தில் தான் வந்து பழங்கள் நல்லாயிருக்கும். ஸோ பலவம். அடுத்து இடர் மிகுந்த காடு. இடர் மிகுந்த காடுனா ஒரே முள்ளாக நெருக்கி கிடக்கிறது தான் வந்து இடர்ந்து அதெல்லாம் எடுத்து போட்டு நகர்த்தி விட்டு தான் நம்ம போகவே முடியும், வேறு வழியே கிடையாது. அதுதான் வந்து முளரி. இடர் மிகுந்த காடு முளரி. அந்த காட்டுக்குள்ளே நம்ம போகவே முடியாது. அடுத்து மலை இல்லைன்னா நிலங்கள் வந்து பிளவுபட்டு இருக்கும். அந்த இடத்த வந்து யாருமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தானாக ஒரு காடு தோன்றியிருக்கும். அதுதான் வந்து எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலப்பகுதி. மலை பிளவோ இல்லை ஒரு பிளவுண்ட நிலமோ, அதாவது எல்லாரும் கைவிட்டாங்க. அந்த நிலத்தில் ஒரு காடு உருவாயிருக்கும், அது விடர். எல்லாராலையும் விடப்பட்ட பகுதி வந்து விடர். சரியா? அடுத்து விரிந்து பறந்த பெரிய காடை வந்து வியல் அப்படின்னு சொல்கிறாங்க. வயல் பொதுவாக வந்து பறந்து விரிஞ்சு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி காடும் விரிந்து பறந்து இருந்துச்சுன்னா அதை வந்து வயலுக்கு பதிலாக வியல். அது வயல்னா வந்து வயல்வெளி, வியல்னா காடு. ஒரு சின்ன வித்தியாசம்தான். அடுத்து சிறு மரங்களை உடைய காடு வந்து இரும்பு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காட்டில் வந்து எல்லாமே குட்டி குட்டி மரங்கள் தான் இருக்கும், பெரிய மரங்கள் எதுவுமே இருக்காது. அதை வந்து இரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு. சிறு அப்படின்னாலே எறும்பு ஞாபகம். எறும்பு எப்படி இருக்கும், சிறுசாக இருக்கும். அப்போ சிறு எறும்பு அப்படின்னா அப்போ எறும்புக்கு இரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எறும்புக்கு பதிலாக இரும்பு. மரங்கள் கரிந்து போன காடு. அதாவது சில இடங்களில் வந்து காட்டு தீ பிடிச்சி வந்து அந்த காடே எரிஞ்சு போயிடும். அங்கே எல்லாமே கரிஞ்சு போயிடும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறேன், ஐயோ போச்சே எவ்வளோ சூப்பரான காடு, இது போய் எரிஞ்சு சாம்பலாக ஆயிடுச்சே காட்டு தீயினால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பொச்சைன்னு வச்சுக்கோங்க. அடுத்து எரிஞ்சு பொதி பொதியாக குமிஞ்சு கிடக்க பாரு சாம்பல் அப்படின்னு சொல்லுமா, அதான் பொதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எரிஞ்சு போன அந்த மரங்களுக்கு நடுவில் அந்த காற்று வீசுறது வந்து ஒரு மாதிரி அந்த சவுண்டே வந்து பயமாக இருக்கும். அதோட சுருதியே வந்து அந்த சுரம் அந்த சத்தமே வந்து பயங்கர கொடூரமாக இருக்கும். ஏதோ பேய் வீட்டுக்குள்ளே போன மாதிரி, பேய் காற்று மாதிரி, அப்படி அந்த சவுண்டே வித்தியாசமாக இருக்கும், பயமாக இருக்கும். அந்த எரிஞ்சு போன அந்த மரங்களுக்கு நடுவில் அந்த காற்று ஊடுருவி போகிறது வந்து பயங்கர, அந்த சுரத்தை கேட்டாலே பயமாக இருக்கும். ஸோ அது வந்து சுரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரிந்து போன காட்டில் உள்ளது வந்து சுரம், பொச்சை, பொதி. அடுத்து உலர்ந்து போன காடு. அதாவது காடுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக நல்லா பசுமையாக இருக்கும் அப்படின்னு நினப்போம். அப்போ ஒரு ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த பாரு காட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கிராமத்துக்கு போன அந்த பொண்ணு போனால் அங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. என்னடி அப்படின்னு கேட்டால், என்ன இப்படி முழிக்கிற, இல்லை காடுன்னு சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் இதுதான் காடு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முளி அப்படின்னா உலர்ந்த காடு, காஞ்சு போன காடு, வறண்டு போன காடு, அங்கே ஒன்றுமே இருக்காது. அடுத்து சிறு தூறுகள் பொம்பின காடு. அதாவது புதர் மண்டின காடு. அந்த காடு வந்து புதர் மண்டி இருக்கும். அதாவது புதர் மண்டி இருக்கிறனால என்னென்னா உள்ளே என்ன இருக்கும்னு, என்ன பதுங்கி இருக்கும், எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்புன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த புதர் மண்டி கிடக்கிறனால உள்ளே என்ன பதுங்கி இருக்கும்னு தெரியாது. அதனால் நம்மளை அரள வைக்கிற மாதிரி பல இது வந்து உள்ளே இருக்கும். அது உள்ளே என்ன நம்மளை அதுக்குள்ளே நுழைஞ்சு போக முடியாது, அரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறது தான் அரல், பதுக்கை. இன்னும் ஒரு தடவை பார்த்துருமா ஃபுல்லாக. ஆரணி, கான், கானகம், கால், புறவு, தில்லம். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம். ஆரணியில் பட்டு சில நெய்கிறதுக்கான கானகவழியே காலுடைந்த புறவியுடன் புறப்பட்டான் காத்தில்லையப்பன். அடுத்து அடர்ந்த காடுனா அடவி, வள்ளை. அரசு காவலில் உள்ள காடு வந்து கணையம், மிலை, அரண். கரடு மேடான வெறும் நிலம் வந்து பொற்றை. நீர்வீழ்ச்சியுடைய செழிப்பான காடு வந்து பொழில். ஆழமான காடு வந்து அழுவம். இயற்கையாக வலியை உடைய காடு வந்து இயவு. முதிர்ந்த மரங்களை உடைய காடு முதை, பழவம். இடர் மிகுந்த காடு முளரி. மலை அல்லது நிலப்பிளவுகளுக்கிடையே தோன்றிய காடு, அதாவது எல்லாராலையும் கைவிடப்பட்ட இடத்துல இருக்கிற காடு வந்து விடர். விரிந்து பறந்த பெரிய காடு வந்து வியல். சிறு மரங்களை உடைய காடு இரும்பு.
மரங்கள் கரிந்து போன காடு வந்து சுரம், பொச்சை, பொதி. உலர்ந்த காடு வந்து முளி. சிறு தூறுகள் பம்பின காடு வந்து அரி, அரல், பதுக்கை. சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு வேளை ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.